ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசி அண்ட் சேமி. இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமியில் யாருக்காக வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, யாஸ்மின் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் அக்கா எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறா, இன்னொரு பொண்ணு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, 7ஆம் கிளாஸ் படிக்கா. அவங்க 2 பேருக்குமே நான் நகை சேர்க்கணுக்கா, பணமும் நகையும் எப்படிக்கா சேர்க்கணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா போட்டு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. இவ்வளோக்கு கேட்டதுனால இது கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பாக இருக்குது. தினமுமே நம்ம சேனலில் பணமும் நகையும் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு தான் வீடியோ போடுனேன். இது ஒரே வீடியோவில் பணமும் எப்படி சேர்க்கலாம், அதே டைமில் நகையும் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு 2 இதுக்கும் 10 பாயிண்ட் சொல்லித்தரேன். பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பணமும் நகையும் எப்படி சேர்க்கலாம். வருத்தமே படக்கூடாது. நமக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தால் என்ன, நம்ம தான் பெற்றோம். கண்டிப்பாக நம்மளோட கடமையில் நம்ம கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பணம் பெருசா நகை பெருசா அப்படின்னா, நகை தான் இப்போ இருக்க காலகட்டத்தில் முக்கியம். ஆனால் அந்த நகையை வாங்கணுன்னா பணம் வேணும். சரியா? மூலாதாரமாக நமக்கு என்னது தேவைப்படுது? இந்த பணம் தேவைப்படுது. அப்போ அந்த பணத்தை முதல்ல நம்ம எப்படி சேர்க்கலாம். பணம் சேர்ந்துட்டுனாலே தன்னாலேயே நமக்கு நிறைய ஐடியா நகை சேர்ப்போம், நிலம் வாங்குவோம், வீடு கட்டுவோம், எல்லா வசதியும் வந்துடும். அடிப்படை என்னது? பணம். அப்போ அந்த பணத்தை எப்படி சேமிக்கணும் அப்படின்னா, பாயிண்ட் பார்த்திங்கன்னா, உழைப்பு. கண்டிப்பாக ஒரு புருஷன் ஒரு வீட்டில் உழைக்கல அப்படின்னா அந்த வீட்டில் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராது. சோத்துக்கே வழி இருக்காது, வேறு இதில் எங்கே சேர்க்கறது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மனசு தளர்ந்துருமோ. அப்போ உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும். அது புருஷன் உழைக்கலாம், பொண்டாட்டி உழைக்கலாம். ஒரு சில வீட்டில் நான் பார்த்துருக்கேன், புருஷன் குடிச்சிட்டு வீட்டிலே இருப்பாங்க, பொண்டாட்டி வேலைக்கு போவாங்க. அப்படிப்பட்ட வீடும் ஒரு நாள் முன்னேறிக்கிடாது. அதே இது புருஷன் எவ்வளவு தான் வேலைக்கு போனாலும் பொண்டாட்டி அவ்வளோ ரூபாயும் செலவழித்து தின்னு அழித்து ஆடம்பரம் பண்ணுறவளாக இருந்தால் அந்த வீடும் ஒரு நாளும் முன்னேறாது. எப்படி இருக்கும் அந்த வீடு? டனக்குனக்கான்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். அப்போது அந்த வீடு எப்படி பேஸ்மெண்ட் இல்லாத வீடு எப்படி ஆடிக்கிட்டு இருக்கோ அப்படி இல்லாமல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம பேஸ்மெண்ட்டை போட்டு வீட்டை இறுக்கி கட்டுறோமோ அதுக்கு தக்க தான் நம்ம வீடு லைஃப் லாங் நல்லா இருக்கும், அசையாமல் வாங்காமல். அதே மாதிரி தான் எந்த அளவு புருஷன் உழைச்சி வரக்கூடிய பணத்தை ஒரு பொண்டாட்டி கண்ணுங்கருத்துமாக இருந்து கட்டி காத்து சேர்த்து வைக்காலோ அவள் குடும்பம் நல்லா இருக்கும், அவள் பிள்ளை குட்டிக்கு போகிற இடத்துலையும் நல்லா இருக்கும், நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். சரியா? ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உழைப்பு. அதனால் பணம் சேர்க்கணுமோ சேர்க்கலையோ, திங்கணுமோ திங்கக்கூடாது, எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. வேலைக்கு போக நண்பா, உழைங்க முதல்ல. 2வது சுறுசுறுப்பு. எந்த வேலைக்கு நம்ம போனாலும் இப்போ நம்ம ஒரு நாளைக்கு போய் ஒரு 1000 ரூபா கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம சுறுசுறுப்பாக செய்யணும். அதாவது ஆர்வம். சுறுசுறுப்புனா என்னது? டல்லாக ஆமை இருந்த மாதிரி மந்த மாடு மாதிரி செய்யக்கூடாது. சுறுசுறுப்பாக நமக்காக உழைக்கிறோம், நம்ம பொண்டாட்டிக்காக உழைக்கிறோம், நம்ம பிள்ளை குட்டிக்காக உழைக்கிறோன்னு யோசித்து நல்ல சுறுசுறுப்பாக ஒரு டீயோ காஃபியோ எடையாக வாங்கி குடித்து நல்ல ஹெல்த்தியாக ஜூஸ் வாங்கி குடிச்சினாலும் வேலையை மனம் தளராமல் செஞ்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமாக வரணும். வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷனை வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்கக்கிட்ட காட்டக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆர்வம் இருக்கிற இடத்துல செல்வம் தானாக சேருமா. எப்படி சேரும்? ஒருத்தனுக்கு ஒரு தொழில் மேலே ஒரு வேலை மேலே நல்ல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தினமும் வேலைக்கு போவான். ஆர்வப்பட்டு செய்யும்போது அவனுக்கு நிறைய மூளை நல்லா சப்போர்ட் பண்ணும். அந்த வேலையை செய், அப்படி வருமானத்தை வாங்கு, இந்த வேலையை செய், இப்படி வருமானத்தை வாங்குன்னு. அப்போது சுறுசுறுப்பு எந்த அளவு முக்கியமோ அதை விட 5 மடங்கு ஆர்வம் இருக்கணும். எந்த வேலையை எடுத்தாலுமே சின்னதாக ஒரு கடைக்கு போகணுன்னா கூட ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் கடைக்கு சந்தோஷமாக போயிட்டு வருவோம். இல்லையா? ஆர்வம் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பலனை எதிர்பாராத. 4வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, உழைக்கணும். எந்த அளவு உழைக்கிறியோ. ஒரு சில பேர் நினைப்பவ நான் மாடு மாதிரி உழைக்கேன், ஆனால் பணம் தான் வர மாட்டேங்குது. ஒரு சில பேர் வேலையே செய்ய மாட்டேங்காங்க, அவங்களுக்கு மட்டும் கடவுள் கண்ணை மூடிட்டு அள்ளி அள்ளி கொடுக்குறாருன்னு நினைப்போம். அது அவங்கவங்க அதிர்ஷ்டம், அவங்கவங்க பிறந்த நேரம். நம்ம உழைச்சி நம்மளுக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம கையில் பணம் வரல அப்படின்னா கண்டிப்பாக வருங்காலத்தில் உலகம் உருண்டை நண்பா. அப்படி சுற்றி இப்படி சுற்றி அங்கிட்டு சுற்றி இங்கிட்டு சுற்றி
புத்தி நம்மக்கிட்ட வந்துடும். அப்போ நம்ம நல்லா இருப்போம். சரியா? உழைச்ச உழைப்பு என்றைக்கும் வீணாக போகாது. உழைக்காமல் ஒருத்தன் திங்குறான் அப்படின்னா அவன் சீக்கிரம் அழிய போகிறான்னு அர்த்தம். உழைச்சி ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவன் சீக்கிரம் முன்னேற போகிறான்னு அர்த்தம். இதுதான் கான்செப்ட். உன்னோட பலன் என்ன எதிர்பார்க்காத, உழைப்பை கொடுத்துக்கிட்டே இரு. பலன் உங்ககிட்ட தன்னால் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம். இது யாருக்குன்னா புருஷனுக்கும் வேணும், முக்கியமாக பொண்டாட்டிக்கு வேணும். புருஷன் என்னன்னு தான் உழைச்சாலும் பொண்டாட்டி கூமுட்டையாக இருக்கக்கூடாது. அவன் கொண்டு வரக்கூடிய பணத்தை பொத்தி பாதுகாக்கணும். அதே போல் புருஷன் இந்த நம்ம 2000 1000 உழைச்சோம், பாதியை வாங்கி குவார்ட்டர் கடையில் கொண்டு போட்டோம், பாதியை கண்ட ரெஸ்டாரண்ட்டில் கொண்டு போட்டு நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் தின்னோம், பணத்தை அழித்தோம், அந்த மாதிரி புத்தி கெட்டு இருக்கக்கூடாது. எந்த அளவு புத்திசாலித்தனமாக இருக்கணுமோ, நம்மளை நம்பி 2 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு நினச்சி நம்ம பிள்ளைங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது, எதில் கொண்டு பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து வீட்டில் வந்து தினமும் ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ணி பேசி பிள்ளைங்களுக்காக சேர்க்குறாங்களோ அந்த வீடு சீக்கிரமாக எழும்பி வந்துடும். இது வந்து என்னோட மனப்பாங்கிலேருந்து என்னோட அனுபவத்துலேருந்து நான் கண்டு உணர்ந்த உண்மை. சரியா? 2 பேருமே புத்திசாலித்தனமாக இருக்கணும். ஓகேவா? இதவளும் பணத்தை சேர்க்குறதுக்கு நான் சொன்ன ஐடியா சிஸ்டர். உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கடவுள் எல்லாருக்குமே ஒரு திறமை வச்சுருப்பாங்க. உங்ககிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு பார்த்து கண்டிப்பாக சின்னதாக நீங்களும் ஒரு வேலையை பார்த்துக்கோங்க. அதான் புருஷன் சோத்துக்கு உழைச்சா பொண்டாட்டி குழம்புக்கு உழைக்கணும். இது வந்து நான் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன். உங்கள் புருஷன் சோத்துக்கு உழைக்கிறாருன்னா நீங்கள் குழம்புக்காவது பாடுபடுங்க. புருஷன் உழைப்பு சேமிப்பில் இருந்தால் வீட்டு செலவு, மளிகை பொருள் வாங்குகிற செலவுக்காவது நம்ம பாடுபடணும். சரியா? இது அவளும் பணத்தை சேமிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச என் குட்டியோண்டு மண்டையில் தோணுன ஐடியா. அடுத்து அதே குட்டியோண்டு மண்டையை வச்சு நகை எப்படி வாங்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நீங்கள் வந்து நம்ம பொண்ணு காலேஜ் படிக்கிறாளே, ஸ்கூல் படிக்கிறாளே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. லைஃப் இருக்குது, காலம் ஓடலை. சரியா? சேர்க்கணுங்கிற புத்தி உங்களுக்கு வந்திருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் முன்னேறுவீங்க. வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு நகை பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த வழியில் சேர்க்கலாம் அப்படின்னா, உங்கள் புருஷன் நல்ல ஒரு உழைப்பாளி புருஷனாக இருந்தாருன்னா அவரோட பணத்தை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் போடலான்னா, முதல்ல நகைச்சீட்டு போடுங்க. உங்கள் ஊரில் இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது பெரிய பெரிய டவுனில் ஜிஆர்டி, தங்கமயில் அப்படின்னு நல்ல ஃபேமஸாக பாப்புலாரிட்டியாக இருக்கும். நம்ம டிவியில் விளம்பரத்தில் வரும்ல, நம்ம நதியாக்கா அவளே தங்கமயிலுக்கு வாங்க, தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க அப்படி நல்ல ஃபேமஸான கடையில் போய், ஏன்னா அந்த கடையெல்லாம் சீக்கிரம் எடுத்து மூட மாட்டாங்க. அப்படிப்பட்ட கடையில் போய் நம்ம நகைச்சீட்டு போடலாம். இல்லை நம்ம ஊர்லேயே நமக்கு தெரிஞ்சவங்க நகை கடை வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம ஊர்க்காரவங்களாக இருந்தால் அவங்கள நம்பி நம்ம நகைச்சீட்டு போடலாம். 1000 ரூபாயிலேருந்தே போட்டுட்டு வரலாம். உங்களால் மாதம் 3000 4000 போட முடிஞ்சிச்சுன்னா அழகாக போய் உங்கள் நகைச்சீட்டை போடுங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் கட்டுங்க. குட்டி குட்டியாக நகை ஒவ்வொரு நாளும் விலை ஏறுது. அது ஏறுறதுக்குள்ளே நம்மளும் ஏறிக்கிட்டு முன்னேறணும் அப்படின்னு நினச்சி பிடிச்ச நகைவே அப்படியே அள்ளிட்டு வந்துடுங்க. சரியா? இது பாயிண்ட்டு. 2வது வாரச்சீட்டு. நீங்கள் ஒரு வேலைக்கு போவீங்க, இல்லை உங்கள் புருஷன் உங்களை வேலைக்கு விடலைன்னா கூட வீட்டு பொறுப்பை உங்களுக்கு தந்துருப்பாங்க. அதில் ஒரு 500 எடுத்து வாரச்சீட்டு கட்டுங்க. வாரச்சீட்டு பிரிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார். பைக்கில் கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு பெண் எடுத்துகிட்டு நோட் எடுத்துகிட்டு வருவார். அம்மா 500 தாங்கன்னு. கண்டிப்பாக அப்படி நம்பிக்கையான ஆளாக இருந்தால் அவர்கிட்ட 500 போட்டு சேருங்க. அதெல்லாம் புருஷங்கிட்ட, நம்பிக்கை உள்ள புருஷனாக இருந்தால் புருஷங்கிட்ட சொல்லுங்கள். இல்லை புருஷனுக்கே நம்ம மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்ம சேர்க்குறதெல்லாம் புருஷன்கிட்ட சொல்லக்கூடாது. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் சேர்க்கணும். சரியா? அப்போ வாரச்சீட்டு கட்டுங்க. அப்படி கட்ட முடியல, வாரச்சீட்டு பிரிக்கிற ஆள் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணனா, வாரத்தில் ஒரு நாள் இந்த மகளிர் குழு நடத்துவாங்க. சிறு சேமிப்பு அப்படின்னு எங்கள் ஊர்லலாம் உண்டு, வில்லேஜ் ஏரியாலலாம் உண்டு. டவுனில் எப்படின்னு தெரியாது. உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா மகளிர் குழு அதெல்லாம் கட்டுங்க. அது மகளிர் குழு இல்லை, அதுவும் எனக்கு எங்கள் ஊரில் இல்லை அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நேராக போங்க. எக்கச்சக்க ஏராளமாக திட்டம் வச்சுருக்காங்க. ஆர்டி, நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய ஸ்கீமு. நம்ம வீட்டிலேயே இருக்கிறதுனால கிணத்து தவளை மாதிரியே இருக்கும், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போங்க, பேங்க்குக்கு போங்க, கனரா பேங்க்லாம் போங்க, நிறைய ஸ்கீம் இருக்கும். எஸ்பிஐயில் போய் கேளுங்க. இது சேமிக்கணும், எனக்கு ஏதாவது நல்ல திட்டங்கள், வட்டி நமக்கு 1 வருஷம் கழிஞ்சோடனே வட்டி ரூபா கிடைக்கிற மாதிரி ஏதாவது சேமிப்பு திட்டங்கள் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு பேங்க்கில் போய் கேட்டு பாருங்கள். அப்படி திட்டத்தை அவ்வளோத்தையும் உங்கள் கண்ணு முன்னாடி அள்ளி கொண்டு வந்து கொட்டுவாங்க. அவ்வளோ திட்டம் இருக்குது. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று வாரம் கட்டுற மாதிரி ஒரு இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரெட் ஏலச்சீட்டு. மாதத்தில் ஒரு நாள் ஏலச்சீட்டு கட்டுவோமா, எப்படின்னா 1,00,000 மாதம் வந்து நம்ம 4,000 வச்சு கட்டணும். அது வந்து எப்படின்னா 1 வருஷம் இல்லைன்னா 1.25 வருஷம் 1.5 வருஷத்தில் முடிகிற மாதிரி இருக்கும். நம்ம கையில் பைசா இருந்தால் செலவழிச்சிருவோம், இல்லைன்னா ஏதாவது வாங்கி திம்போம், துணிமணி எடுப்போம். அது வந்து உருப்படியாக ஒன்றுமே சேர்த்த மாதிரி இருக்காது. அதே மாதம் நம்ம ஐயோ சீட்டுக்காரி நம்மளை ஏசுவாளே, ரூபா கட்டலாம் நான் ஏசுவாளேன்னு சீட்டுக்காரிக்கு பயந்தாது 1,00,000 சீட்டை கொண்டு கொடுப்போம். வருமானத்தை பொறுத்து இப்போ உங்கள் வீட்டில் 30,000 40,000 வருமானம் வரும்னா நீங்கள் 5,00,000 சீட்டு தாராளமாக கட்டலாம். 5,00,000 சீட்டுக்கு மாதம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும், 25,000 வரும். 15,000 எடுத்து நம்ம வீட்டு செலவுக்கு செலவழித்தாலும் 25,000 கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், 5,00,000 சீட்டை கட்டலாம். 1.5 வருஷம்தான். சரியா, ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஜூலையில் அடுத்த வருஷம் ஜூலையில் முடிப்பாங்க. கையில் பல்க்கு 5,00,000 வந்து நிற்கும். மொத்தமாக கொண்டு எடுத்து போய் என்ன செய்யணும், நகையை வாங்கிடணும். 5,00,000 ஏற்கனவே நம்ம வீட்டில் பழைய நகை இருக்கும். சீட்டு பிடிச்சி 5,00,000 எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் ஏற்கனவே நகையே இருக்கும், அதை சின்னதாக ஒரு ஈடு வைங்க. அப்போ ஈடு வச்சு முடிச்சோடனே 5 லட்சம் நம்ம நகையை வித்தருவா, ஒரு 2 லட்ச ரூபா, மொத்தம் 7,00,000 இப்போ இருக்க ரேட்டில் போய் அழகாக போய் நகையை அவ்வளோத்தையும் அள்ளிட்டு வந்துடணும். புரியுதா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய நகையை வாங்குறது, இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். நம்ம சொந்தக்காரவங்க யாராவது வீடு வாங்குறதுக்கு வீடு விற்கிறதுக்கு அவங்கக்கிட்ட இருக்க நகையெல்லாம் விற்பாங்க. அந்த தகவல் வந்து தெரிஞ்சிட்டு அப்படின்னா கடனை உடனே உரட்டியாது, கொண்டே மண்டே உருட்டியாது நம்ம என்ன செஞ்சிடணும், அவங்ககிட்ட இருக்கிறது நல்ல தங்கமாக 916 அலசி ஆராய்ஞ்சு அவங்ககிட்ட இருந்து ஒரு 5 பவுனு 10 பவுனு நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ கடன் வாங்கி வாங்கக்கூடாது. நம்ம தகுதிக்கு ஏற்ப அந்த பழைய நகை கிடைக்குதுன்னா வாங்கிடணும், ரூபா கொடுத்து வாங்கணும். பழைய நகை வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து பழைய நகையை வாங்கிட்டு நம்ம போடக்கூடாது, அதை கொண்டு கடையில் கொண்டு கொடுத்து அந்த நகைக்கு நம்ம புது நகை எடுத்தோம் அப்படின்னா செய்கூலி சேதாரம் கிடையாது. இப்போ தங்கத்தை கூட நம்ம வாங்கிடலாம், செய்கூலி சேதாரத்தை கட்ட முடியாது. சரியா, அவ்வளோ விலையாக இருக்குது. பழைய நகை கிடச்சிச்சின்னா அந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாதீங்க. பழைய நகை உங்களுக்கு பழைய நகையோட ஐடியா தெரியலை அப்படின்னா தெரிஞ்சவங்கக்கிட்ட கேளுங்க. ஏன்னா நான்லாம் அப்படி தான் வீடு வாங்கும்போது என்னோடய நகையெல்லாம் நான் விற்றேன். எனக்கு போட்ட 25 பவுனை நான் விற்கும்போது என்னோடய அக்கா அதுக்கப்புறம் என்னோடய சித்தி ஒருத்தவங்க ரிலேஷன்லேயே வாங்கிட்டாங்க. சொந்தக்காரவங்களே வாங்கும்போது நம்பிக்கையாக வந்து நம்ம கேட்குற ரூபாயை கொடுத்துருவாங்க. சரியா, இது வந்து நமக்கு லாபம்தான், அதை நினச்சி வருத்தப்படாமல் ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கா. உங்கள் வீட்டில் இப்போ ஒரு 5 பவுன் செயின் இருக்குது, அந்த 5 பவுனை கொண்டு நீங்கள் பேங்க்கில் போய் ஈடு வைங்க. ஈடு வச்சா எவ்வளோ கிடைக்கும், இப்போ இருக்க ரேட்டுக்கு ஒரு 4 லட்ச ரூபா கிடைக்கும். இந்த 4 லட்சத்துக்கு மறுபடியும் ஒரு 5 பவுன் நகை வாங்குங்க. புது நகை வீட்டுக்கு வந்துடுமா. பழைய நகைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பேங்க்கில் வச்ச நகையை திருப்புறதுக்கு வாரச்சிட்டு ஏலச்சிட்டு போஸ்ட் ஆஃபீஸு ஏதாச்சும் ஒன்று சேமிப்பில் இருங்க. எதுக்காக அப்படின்னா விலை ஏற நம்ம இன்றைக்கே நகை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஃப்யூச்சரில் நகை வந்து இனி உள்ள காலத்துலலாம் 1 பவுன் 2 லட்ச ரூபா வரும், அதில் ஆட்சேபனையே கிடையாது. அப்போ என்ன பண்ணிடணும், இப்போமே வாங்கி வச்சிடணும். பழைய நகையை கொடுத்து அதாவது இருக்கிற நகையை அடகு வச்சு புது நகை வாங்குங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா என்னை பொறுத்தவரை. யோசிக்காதவங்க நினைப்பாங்க இது என்ன கூமுட்டதனமாக இருக்குன்னு. யோசிச்சு பாருங்கள், நம்மகிட்ட இருக்க நகையை இப்போமே நம்ம ஈடு வச்சு தங்க விலை ஏறுறது இறங்குறத பார்த்து உடனே போய் ஈடு வச்சு புது நகை வாங்குறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5,000 ரூபா உண்டியலில் சேர்ப்பாங்க. உண்டியல் பணம் கண்டிப்பாக சேர்த்துருங்க. சரியா, உண்டியல் வந்து நம்ம புருஷன் நமக்கு வீட்டு செலவுக்கு மாதம் 3,000 ரூபா தராருன்னா ஒரு 1,000 ரூபா எடுத்து நம்ம உண்டியலில் போட்டுறணும். அந்த ரூபாயை கை வைக்கவே கூடாது. சரியா, அப்போ அந்த உண்டியல் பணம் வந்து சேர்ந்து வரும்போது நம்ம என்ன பண்ணிடணும்னா அந்த உண்டியல் பணம் ஒரு 6 மாதத்தில் எவ்வளோ சேர்த்துருக்கோம் ஒரு டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். இவ்வளோ ரூபா உண்டியலில் சேர்ப்பேணும். சேர்த்து முடித்தோடனே அதை கொண்டு போய் கொடுத்து உடனே புது துணி பண்டம் வாங்கினேன் திருநெல்லாம் அழிச்சிடக்கூடாது. உடனே போய் கோல்டு காயின் வாங்குங்க. கண்டிப்பாக கோல்டு காயின் வாங்குறது ஒரு பெஸ்ட் ஐடியா தான். காயின் வாங்கி சேர்த்துட்டே வாங்க. 10 காயின் சேர்த்தப்போ அதை கொண்டு கடையில் கொடுத்துட்டு அதுக்கும் செய்கூலி சேதாரம் கிடையாது. புது நகை வாங்கலாம். 2 பவுனுக்கு 3 பவுனுக்கு ஒரு செயின் வாங்கிடலாம். சரியா, கடைசியாக பார்த்தீங்கன்னா வருஷம் அக்ஷய திருதியைக்கும் நான் எப்படியாவது 2 பவுண்டில் செயின் எடுப்பேன் அப்படின்னு ஒரு கொள்கையை வைங்க. ஏன்னா நான்லாம் அப்படி வைப்பேன்.
எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம்தான் ஆகுது. நான் வீட்டை வாங்கிட்டு நான் இப்போ தான் அப்படி ஒரு பிளான் வச்சுருக்கேன். நம்மளே வருஷம் அக்ஷய திருதியைக்கு எப்படியாவது நகை வாங்கிறேன்னு அப்படின்னு. நீங்களும் அதே மாதிரி ஒரு கொள்கை வைங்க. ஒரு பெண் நினச்சா எதையுமே சாதிச்சு முடிப்பா. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு நகை இல்லை இன்னும் சேர்க்கலை அப்படின்னு வருத்தப்படாதீங்க சிஸ்டர். கண்டிப்பாக நாம் நல்லா இருக்கிற மாதிரி நாட்டு மக்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும். நீங்களும் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருப்பேன், எல்லாருமே நல்லா இருப்போம். பணம் நகை நீங்கள் சீக்கிரமாகவே சேர்த்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.